அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 15/1/2024 மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி 19/1/2024 அன்றைய தினம் பின்னிரவு 1:42 சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி அதிகாலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. தை மாதம் 21ஆம் தேதி அதாவது 4 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாயினுடைய நகர்வு அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசியில குரு பகவானுடைய சஞ்சாரம், 5க்குடையவர் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். கேந்திரங்கள் பலமாயிருது, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி மகர ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் வர உச்ச நிலையை அடையிற அந்த நேரத்தில் ராசியை பார்ப்பார். அப்போ குருவுக்கு செவ்வாய் பார்வை வரும், ராசிக்கு ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வையானது வரும். மேஷ ராசிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல நேரமானது நமக்கு போயின்னு இருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நேரம் போயின்னு இருக்கு அப்படின்னு நாம் நம்பலாம், சொல்லலாம். மிகப்பெரிய காரியங்களை அசாத்தியமான முறையில் உங்களால் செய்து முடிக்க முடியும். அசாத்திய காரிய சித்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகிறது, நடக்க போகிறது. வீடு மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். அது மாதிரி குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்தால் அவள் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும். சில பேருக்கு டைஜஷன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களுடைய உடம்புக்கு எது ஆகாதோ அதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. உதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அந்த தொழிலுக்கு நமக்கு கடன் உதவி தேவை. அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு பேங்க் அணுகிறோம். அப்போ அந்த அணுகும்போது அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இந்த மாதத்தில் நடக்கும்.
அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அதுமாதிரி இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ட்ரை பண்ணலாம், நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். அடுத்தது, ஏற்கனவே வர வேண்டிய பணம் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வரலாம் இந்த மாதத்தில். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். புதிய உத்தியோகம், நமக்கு ஏதோ ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க மேஷராசிக்காரங்க. அதை நான் நிறைய பேருக்கு சொல்லின்னு இருக்கேன். நிச்சயமாக நமக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதி. நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பான முறையில் கிடைக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். இந்த மாதமே நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு இப்போது சில பேருக்கு இந்த நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும். அந்த நோட்டீஸ் பீரியட்லாம் நம்ம சொல்கிறது ஏப்ரலில் நமக்கு குரு பயிற்சி 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இப்போ நாம் முயற்சி பண்ண ஆரம்பித்தா தான் நமக்கு அந்த இதில் ஏப்ரலில் ஒரு நல்ல மாற்றங்களானது நிகழும். ஸோ அதற்கான விதை இப்போவே நாம் போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, பெரிய முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 4, 5. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 16, 17. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் பிறந்து 5 நாட்கள்லேயே அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறிடுறார். அது வரைக்கும் ராசியை பார்க்குறேன், ஒரு 5 நாளைக்கு பார்க்குறேன். வேற எந்த கிரகங்களும் நமக்கு ராசியை பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் இல்லை, சந்திரனை தவிர. சந்திரன் 2-3 நாட்கள் பார்க்குறேன். முக்கியமாக எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த பிப்ரவரி 4, 5 இந்த 2 நாட்களும் ராசியை சந்திர பகவான் பார்க்குறார். கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் நமக்கு வரலாம். அது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நாம் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தில் நமக்கு சில தடங்கல்கள் வரலாம். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்யறது நமக்கு நல்லது. ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறோம், அதில் ஒரு பெரிய அவசரம், படபடப்பு இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யறது நமக்கு நல்லது. சில நேரங்களில் நாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போய் மற்றவாளுக்கு அது வேறு மாதிரி தோணலாம். இப்போ அதுலேயே நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தைரியம், தன்னம்பிக்கை நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிஞ்சு ஈடுபடலாம். உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சொல்லணும்னா துயரம், கடந்த காலங்கள், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. ஒரு நல்ல தீர்வு, நிச்சயமான தீர்வு என்பது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கவலையே வேண்டாம். அதாவது கடந்த காலங்களில் நம்ம கஷ்டப்பட்டோம், பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் இல்லையா, அந்த கஷ்டம் இனிமேல் வராது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இந்த மாதத்தினுடைய மத்திக்கு பிறகு, அதாவது பிற்பாதியில் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு. 9ல் செவ்வாய் உச்சமாறார். வேறு லெவலில் இருக்க போகிறது உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதத்தில் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகிறது. அவங்களுடைய இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க அல்லது தொழில் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு புது இடம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும், தைரியமாக வாங்குங்க. நிச்சயமாக அடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பிற்காலத்தில் வந்து சேரும். தொழிலில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். டே நைட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பயணங்கள் நிறைய போக வேண்டியிருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தயவு செய்து நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. 2 வீலர் பயன்படுத்துகிறவங்க தயவு செய்து ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியை பயன்படுத்துங்க. அதாவது
சென்னையை தவிர தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மற்ற இடங்களில் ஹெல்மெட் அணியிறது அப்படிங்கிறது ரொம்ப அருகி போன விஷயமா இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹெல்மெட்டு பயன்படுத்துங்கோ. அதிக வேகம் அதிக ஆபத்தை கொடுக்கும். கார் பயன்படுத்துகிறவங்க அதை சீட் பெல்ட் போட்டுட்டு பயன்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கவலையே பட வேண்டாம். பொருளாதாரம் நல்லா இருக்கும். அது மாதிரி குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எல்லா விதமான காரியங்களிலுமே ஒரு பெரிய மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம், சிறப்பான ஒரு நேரம் போயின்றிருக்கு. கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமான முறையில் உங்களால் வெளியில் வர முடியும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு நிச்சயமான நல்ல அமைப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 6, 7. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 18, 19, 20. மிதுன ராசி அன்பர்களுக்கு உள்ளபடியே உண்மையிலேயே ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம் அல்லது மிதுன லக்னமாக இருக்கலாம். ராசிநாதன் புத பகவான் ராசியை பார்க்கிறார். 8, 9 குடையவரான சனி 9ஆம் இடத்துல ஆட்சி. 5ஆம் தேதியிலேருந்தே 5, 12 குடையவரான சுக்கிரனும் ராசியை பார்க்கிறார். திரிகோணம் ஒரு பலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சொல்லொன்னா துயரம் 2017லேருந்து இப்போ அதற்கு ஒரு அறுவடை நடக்கணும்ல, அறுவடை கிடைக்கணும் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டாச்சு. அந்த கஷ்டப்பட்டதற்கான ஒரு ஊதியம், ஒரு வெகுமதி நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். பெரிய மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் மிதுன ராசிக்கு கிடைக்க போகிறது. இந்த மிதுன ராசி என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பர்சனலாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை, பிரச்சனைகளை யார்ட்டையும் டக்குன்னு ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இனிமே அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் நமக்கு வரும். கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மெயினாக இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பிரிஞ்சிருந்தது பார்த்தீங்களா, அது இனிமே ஒன்று சேரும். நல்லாயிருக்கும். தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுப்பீர்கள். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை, அதிகமான கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கல்வி சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுக்கும்போது சில தடங்கல்கள் வரலாம். இப்போ உதாரணமாக, இப்போ ஃபாரினுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு நாம் படிக்கிறதுக்கு மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் இன்னும் 2, 3 யூனிவர்சிட்டி நம்ம பார்த்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. நம்ம அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக கிடைக்கும், பட் ஒரு சேஃப் சைடுக்கு நாம் வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வீடு மனை இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ரீசண்டாக ஒரு ஃப்ரெண்டு இடம் வாங்கிறதுக்காக போயிருக்கார். போனபோது
ஒரு பட்டா நம்பர்லாம் கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணினாருன்னா, அந்த பட்டா நம்பரை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துருக்காரு. பார்த்தா அது அரசு புறம்போக்குன்னு வந்திருக்கு. அவர் மிதுன ராசி. ஸோ எந்த ஒரு விஷயத்தை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், உப தொழில் ஆரம்பிக்கலாம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. ஒரு சிறப்பான நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். யாராவது பிஆர்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு உத்தமோத்தமமான ஒரு நேரம். பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, நீலம் மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 8, 9, 10. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 21, 22. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். தை 2ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் ராசியை பார்க்கிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு. புதன் ராசியை பார்க்க போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு. செவ்வாய் இந்த மாத மத்திக்கு பிறகு ராசியை பார்க்க போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ நம்ம அஷ்டமத்து சனியை நினைச்சு பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு மன சங்கடத்தில் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வரும்போது ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறதுக்கு நமக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் இந்த மாதத்தில் கிடைக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருந்தது. நம்ம பேச்ச அண்ணா தம்பி கேட்கறதில்ல, அக்கா தங்கை கேட்கறதில்ல, அப்பா அம்மா கேட்கறதில்ல, நம்ம குழந்தைகள் கேட்கறதில்ல. அப்போ இதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஹவுசிங் லோன் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஹவுசிங் லோன் உறுதி. அது மாதிரி வாகனங்கள் வாங்கணும், அதுக்கு லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். வாகனங்கள் வாங்கலாமா சாமி? தாராளமாக வாங்கலாம், தைரியமாக வாங்கணும். நிறைய பேர் இந்த அஷ்டபத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, தைரியமாக வாங்கணும். செகண்ட்ஸ் வாகனமாவது தாராளமான, செகண்ட் ஹேண்ட் வாகனமாவது தாராளமாக வாங்குவதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் அமையும். சிறப்பாக இருக்குது. அடுத்தது இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலுக்குன்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு இந்த விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரே நமக்கு கவலை, மனக்கவலை. இந்த மாதத்தில் அந்த மனக்கவலை விலகும். கவலைப்படாதீங்க, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஏற்றங்கள் வரப்போகிறது, நல்ல மகசூல்லாம் கிடைக்கும். அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு சில நேரத்தில் பயணங்கள் உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் பயணங்கள் போகும்போது திட்டமிட்டு செய்வது எதையும் நல்லது. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும்.
எந்த விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை விலகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 15, பிப்ரவரி 11, 12. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 23, 24. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ரண ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு 6ஆம் இடம் பலமாயிரும். எப்போதுமே நம்மளுடைய பலன்களை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு சில விஷயங்கள் தெரியும். 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்லாம் ரொம்ப பலமாயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பல விஷயங்களில் நாம் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமானது உடல் ஆரோக்கியம். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காய்ச்சல்னு சொல்லி மாத்திரை போடுவாங்க, நாளைக்கு ஜலதோஷம் பிடிக்கும். இப்போ சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரலாம். இப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டியது. அதில் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தில் கடன் பிரச்சனைகள் நமக்கு தலை தூக்கலாம். ஒன்று, நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்போம், கடன் திரும்பி வராது, நினைச்ச நேரத்துக்கு திரும்பி வராது, லேட்டாக வரும். வராதுன்னு அர்த்தம் இல்லை, லேட்டாக வரும். அப்போ அதில் நமக்கு ஒரு படபடப்பு, ஒரு பயம் உண்டாகலாம். அதை நினச்சி நாம் இன்னொரு இடத்துல வாக்கு கொடுத்துருப்போம். அடுத்தது, நாம் கடன் வாங்கியிருப்போம், அந்த கடன் நமக்கு நெருக்குவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். இதே வேளையில் மங்கள காரியங்கள் 9ல் குரு இருக்கார், ராசியை பார்க்குறார், சனி ராசியை பார்க்குறார், இதெல்லாம் ஒரு பலமாக இருக்கு நமக்கு. அப்போது சனி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் முடிவெடுப்பதில் சில தயக்கங்கள் நமக்கு உண்டாகலாம். ஆக்சுவலாக இந்த மாதத்தில் பிரஷ்னம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிரஷ்னம் பார்க்குறோம் அப்படின்னா அது அஷ்டமங்கலமாக இருக்கலாம், இல்லை தேவ பிரஷ்னமாக இருக்கலாம். இப்போ கோவிலுக்கே கூட இருக்கலாம், ஏதோ பெருமாள் கூட பார்க்கலாம். பார்க்கும்போது சிம்ம லக்னம் வந்துடுத்துனாலே கண்ணை மூடிட்டு சுவாமியினுடைய சாநித்தியம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே ஒரு லக்னத்துக்கு லக்னாதிபதி மறையப்படாது. ராசிநாதன் செவ்வாய், இது சூரியன், அவர் 6ஆம் இடத்துல இருக்கார் சிம்ம ராசிக்கு. அப்போ மறையப்படாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்ன, ஒரு 2ஆம் இடத்துல கேது. அப்போ நம்ம ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தில் சகோதர சகோதரிகளுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். முடிவெடுப்பதில் செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்கும். குரு பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா தெய்வ அனுகூலம் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, 5, 9ல் குரு இருந்ததுன்னா தெய்வ அனுகூலம் சிறப்புன்னு சொல்லிடலாம். சிறப்பு. எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் அந்த தெய்வ அனுகூலம் உங்களை காப்பாற்றும், நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெற போகிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு இந்த மாதத்தில் வரப்போகிறது. தொழில் நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் நமக்கு இந்த மாதத்தில் உண்டாகலாம். அதிலெல்லாம் நாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது. மெயினாக இந்த மாதத்தில் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயமே. இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு
முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு கடுமையான பணிச்சுமை இருக்கும். சில நேரங்களில் நம்மளை மேலதிகாரிகள் சத்தம் போடக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை நடத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 16, 17. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 25, 26, 27. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் புத பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 4ஆம் இடத்துல இருக்கார். 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜனவரி 27 வரைக்கும் அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 5ஆம் இடத்திற்கு மாறுறார். ராசியில கேது வரும்போது நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை கொடுப்பார். நாம் யாரை முதல்ல நம்புகிறோமோ அவள் தான் நமக்கு பெரிய ஒரு நல்லது செய்ய முடியாத ஒரு தன்மையை கொடுப்பாள். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். ஆனால் கன்னிராசிக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு நேரம். யாராவது உங்களுக்கு எதிராக யாராவது வேலை செஞ்சால் அவளை துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் போயின்னு இருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சில சூழல்கள், சில நேரங்கள் நமக்கு உண்டாகலாம். பணவரவுக்கு குறைவு இருக்காது. பணவரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிறது நல்லது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில் நான்லாம் வீடு கட்டு வேணாம், வீடு வாங்கலையே, வீடு வாங்க வேணாம், இடம் வாங்கலையே, இடம் வாங்க வேணாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தவாளுக்கு ஒரு ஜாக்பாட் இந்த மாதம் காத்திருக்கு. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த மாதமானது நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம், நம்பலாம். இந்த மாதத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகம் மிகச்சிறப்பு, மிக சிறப்பு. தொழில் உத்தியோகம், தொழில் சம்பந்தமாக சடனாக ஒரு முடிவெடுப்பீங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்தாச்சு, வரப்போகிறது. அது மாதிரி இந்த மாதத்தில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் புதிய வளர்ச்சி, புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை, தெம்பு உண்டாகும். தினசரி சனீஸ்வர பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான வெள்ளை, நீலம் மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 18, 19, 20. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 28, 29. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ராசியை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். 4ஆம் இடம் வலுவாயிரு.
சூரியன் செவ்வாய் புதன் கூட்டணி இந்த மாதத்தில் நிகழ்கிறது. துலா ராசிக்கு அல்லது துலா லக்னத்திற்கு உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் போயின்னு இருக்கு. வழக்குகள் அதெல்லாம் வந்ததுன்னா துவம்சம் பண்ணுவீங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களால் ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய புதிய விஷயங்களை உங்களால் நல்லபடியாக ஆரம்பிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மன நிறைவை சந்தோஷத்தை இந்த மாதத்தில் கொடுக்கும். தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் உச்சமாகிறார். கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு திருப்தி. துளாராசிக்கு 10 வருஷமாக எந்த தொழில் பண்ணினாலும் சரி, எந்த உத்தியோகத்திலுமே ஒரு மனநிறைவே இல்லை. நான் எஃபர்ட் போடுறேன் ஏதோ வருது அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இனிமே தான் ஒரு மன திருப்தி சந்தோஷம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மிக பரிபூர்ணமான நல்ல பலன்கள், ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துருக்கு. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நல்ல திருப்தியான சூழல் இந்த மாதத்தில் நிலவும்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி மாரியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சத்தை பெறுகிறார். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு அற்புதமான ஒரு நேரம் விருச்சிக ராசிக்கு போயிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. நமக்கு என்ன ஒரு 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 பயம் வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது என்ன? மெயினாக உடல் ஆரோக்கியம், ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்தை ராசிநாதன் செவ்வாய் பார்க்க போகிறார். அதனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வந்தாலும் அது நிச்சயமான முறை அதை மாத்திரை சாப்பிட்டா மருந்து சாப்பிட்டா குணமாகக்கூடிய ஒரு தன்மை. பொருளாதாரம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு தன்மை உங்களுக்கு காணப்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலுமே இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் அது கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும், அதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம். இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி புதிய முதலீடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தாருடைய சப்போர்ட் பல வழிகளிலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணாக்கர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி அவசியம்.
ரொம்ப கவனமாக இருக்கணும். மேற்படிப்பு அப்ளை பண்ணும்போதெல்லாம் ஏதாவது தடங்கல்கள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும், ஒரு மன நிம்மதி ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 2 மற்றும் 3. தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிகழும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். மனசை போட்டு உலட்டிக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும்னு நாம் நம்பலாம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். பல வழிகளிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய, மேரேஜில் போய் முடியக்கூடிய ஒரு நேரம். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கன்ஃபார்ம்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். இந்த மாதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு புதிய உச்ச நிலையை உங்களால் அடைய முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சுப செலவுகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 25, 26, 27. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 4 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி ரொம்ப ரொம்ப பலமாயிரும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு சூரியன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ராசிக்கு வருகிறார்கள். அதாவது ஒரு ராசியில் எப்போதுமே அஷ்டமாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது அதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக மேஷராசிக்கு அஷ்டமாதிபதியும் ராசிநாதன் தான். துளாராசிக்கு அஷ்டமாதிபதியும் துளாராசினுடைய ராசிநாதன் சுக்கிரன் தான். இப்போ மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் இந்த ராசியில் வரும்போது செவ்வாய் வேற ராசியில் உச்சமாற. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அவசரம், படபடப்பு நமக்கு இந்த மாதத்தில் உண்டாகலாம். முக்கியமாக வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுண்டு மற்றவங்கள்ட்ட அவங்க கன்வே பண்ணுற விதமும் வேறு மாதிரி ஆயிடும்.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அப்புறம் ஹீட்டு சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு சூடு உண்டாகலாம், கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், கண்டிப்பாக அரசாங்க அனுகூலம் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். ஆட்சி அதிகாரமிக்க மனிதனுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறப் போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி சில அலைச்சல் பயணங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 28, 29. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 6 மற்றும் 7. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய இதில் கவனமாக நாம் நடந்துக்கணும். ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. 12ஆம் இடம் வலுக்குது. நம்ம தான் சொன்னோம், சிம்மராசிக்கு சொல்லும்போது சொன்னோம். 12ஆம் இடம் வலுக்கும் போது, 12ஆம் இடம்ங்கிறது என்ன? அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறோம், விரயஸ்தானம்னு சொல்கிறோம். ஒரு பயணம் போகும்போது ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும். தூங்க போகும்போது நிறைய யோசனைகள் உண்டாகும். அப்படி இருக்க, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அது அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அந்த மாதிரி போயிடுமா, இந்த மாதிரி போயிடுமான்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம் தூங்க போகும்போது. அதிலலாம் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். விரயம், விரயம்னா எப்படி? வீண் விரயம் உண்டாகலாம். அப்போ மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். என்னெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பல காரியங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இனிமே தாங்க பிஸியாகிடுவீங்க. நீங்கள் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது வேலைக்கு முயற்சி பண்ண இப்போ முயற்சி பண்ணுங்கள். ஜென்ம சனி நினச்சலாம் பயப்படாதீங்க. தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். புது வேலை கண்டிப்பாக கிடைக்கும். புது தொழில் ஆரம்பிக்கலாம். தைரியமாக ஆரம்பிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லபடியாக வரும். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் கை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கேளிக்கைகளில் மனம் போகலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 8, 9 மற்றும் 10. மீன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். தனவாக்கு குடும்பாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சமாறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தினுடைய பெரும்பகுதி ராசியை செவ்வாய் பார்த்துடுறார். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கான உழைப்பிற்கான வெகுமதி, ஒரு பதவி உயர்வு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். இறை அருள் பரிபூரணமாக இருக்கு. உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ரொம்ப சிறப்பாக இறை அருளோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது மாதிரி வெளிமனுஷாளுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும். அது மாதிரி அதற்கான அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். கல்வியை பொறுத்தவரை மிகப்பெரிய வளர்ச்சி, ஏற்ற முன்னேற்றத்தினை உங்களால் பெற முடியும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றமுறும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் செய்ய முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 2 மற்றும் 3. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 11 மற்றும் 12. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் மெசேஜ் பண்ணேன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் அனுப்பினவாளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதிகபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பின்னு இருக்கா. அடுத்தது பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒரு நாள் டைம். நீங்கள் இன்றைக்கி அனுப்பிச்சில்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லிடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன்.